ஹலோ காய்ஸ், நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும். ஸோ ஃபேமிலியோட போயிட்டு மிட் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே ஒரு ரைட் போயிட்டு வரலான்ட்டு நாங்கள் போன இடம் தான் க்ரீம் ஸ்டோர். டெசர்ட்லாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கப்ப 2 பேர் பாட்டு பாடி கிட்டார்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம டேபிளுக்கும் வந்து என்ன சாங் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என் தம்பி ஊரில் இருக்கிறதுனால வாராய வாராய சாங் தான் கேட்டிருந்தோம். ஸோ அவனுக்காக டெடிகேட் பண்ணிட்டு பாட்டும் பாடியிருந்தாங்க. இன்னும் 2-3 சாங்லாம் கேட்டிருந்தோம். ஸோ எல்லா சாங்குமே பாடினாங்க. ஸோ 2 பேர் ஏதோ வாலண்டரியாக வந்து நமக்கு பிடிச்ச சாங் வந்து யாரும் வந்து பாடுறது வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ண மூமெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க பாட்டு பாடி முடிக்கிறதுக்கும் நமக்கு டெசர்ட் வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. கொரியன் க்ரீம் சீஸ் கார்லிக் பிரெட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாயில் வைக்கிறப்ப அந்த கார்லிக் ஸ்மெல் எனக்கு பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட நல்லா இருந்துச்சு. குனாஃபால ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலான்ட்டு லோட்டஸ் பிஸ்க் ஆஃப் பிஸ்தா குனாஃபா ஐஸ்கிரீம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் சாக்லேட் வேஃபல் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ குனாஃபால இன்னொரு ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணலான்ட்டு ஃப்ரூட் ஓவர்லோடில் வந்து ஸ்ட்ராபெரி வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சராக டேஸ்ட் பாய் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக எனக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஃபலோடா சாப்பிட்டுட்டு அப்படியே ஊஞ்சல் இருந்துச்சு. அதுலேயும் ஆடிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.